சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சுடோமோனாஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேர்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறதுக்காக. அதாவது வேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர் கரையான் வரும். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வேரலுகள் வர்றதால அந்த செடி சாகும். அது வந்து இந்த மாதிரி வேரலுகள் வரும். அதுக்காக வந்துட்டு இந்த சுடோமோனாஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக க்யூர் ஆகும். அதுக்காக இந்த சுடோமோனாஸ் யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ஆர்கானிக் லிக்விட் பேஸு. ஒரு ஏக்கருக்கு 3 லிட்டர் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் சார். தண்ணியில் தான் விடணும். ஸ்ப்ரே பண்ணாலும் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். பட் சிவியராக இருந்துச்சு வேரில் வந்து அங்கங்கே செடி சாகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரென்ச்சிங்கில் அதாவது தண்ணியில் கலந்து விட்டீங்க வேருக்கு அப்படின்னா ஃபுல்லாகவே அது க்யூர் ஆகி நெக்ஸ்ட் செடியை பாதிக்காமல் அங்கேயே வந்துட்டு அரெஸ்ட் ஆகி நின்றுடும். எல்லா தாராளமாக எல்லா காய்கறி செடிகள் எல்லா சோளம் எல்லா பயிர்களுக்குமே தாராளமாக கொடுக்கலாம். ஆமாங்க சார். நீங்கள் இதை ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம்னா கத்திரி நடுறீங்க பார்த்தீங்களா, அந்த நாற்று நடும்போதே அந்த ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் அந்த சுடோமோனாஸ் ஒரு பார்ட் ஊற்றிட்டு அந்த நாற்றை வந்துட்டு அந்த தண்ணியில் நினச்சி நட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இது வந்து வராமலே தடுத்துடலாம். சப்போஸ் அப்படி பண்ணலை அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த விதை நேர்த்தி பண்ணாமல் நட்டிங்க